பெண்களா இருக்கிற நீங்க பிசினஸ் பண்ணணும், இல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க, என்ன வேலைக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான், வேற யாரும் கிடையாது. நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ அந்த பிசினஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. அதுல நல்லா வந்துட்டு தெரியும், அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், அதுல எனக்கு கண்டிப்பா வந்துட்டு வருமானம் வரப்போகுது அப்படின்னா நீங்க வந்து அதை கத்துக்கிட்டு அதை வந்து ஒரு டிசைன் பண்ணி எப்போ வந்து இதை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நீங்க யோசிங்க. இன்கேஸ் நீங்க வேலைக்கு போக போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி வேலை நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு இருந்தேன், இல்லை இனிமே நான் வந்து பார்க்க போறேன், எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க, நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து அது சக்சஸ்ஃபுல்லா வந்து மாறும். நம்ம வந்து எக்ஸ்போக்கு போய் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்க சொல்றபடி நம்ம செஞ்சா நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் யாரையும் வந்து யாரும் பெரிய ஆளாக்க விடவே மாட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. ஒருத்தவங்க இப்போ நீங்க புதுசா வந்து உங்களுடைய ஐடியாஸை நீங்க சொல்றீங்க, நீங்களா வந்து ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல அதை வந்து அந்த இடத்துலயே தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் வந்து பார்ப்பாங்களே தவிர யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. யாரும் வந்து இதை நீங்க இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ பெண்கள் தான் இதுல வந்து நிறைய ட்ராப்ல வந்து விழுகிறாங்க. அதனாலதான் பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஐடியாஸ் இருக்கணும், உங்களுடைய ஓன் டிசைன் வந்து இருக்கணும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு மெயினா சோர்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும். உங்களுக்கு சோர்ஸே இல்லாம நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுமே உங்களுக்கு சோர்ஸ் இல்லாம அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியாது. குழந்தை பிறந்துருச்சு, ஸோ ஒரு கேப் வந்து விழுந்துருச்சு, என்னால இப்போ வேலைக்கு போக முடியல, இல்ல பிசினஸ் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சுத்தி இருக்கவங்க தான் உங்களை நெருக்கி இன்னும் வேலைக்கு போகலையா, நீ வந்து இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா தான் இருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் எந்த டென்ஷனும் வந்து இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க எந்த ஒரு ட்ராப்லையும் வந்து விழுந்துடக்கூடாது. அங்க எக்ஸ்போ நடக்குது, இங்க எக்ஸ்போ நடக்குது, இவங்க வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க நீங்க சம்பாதிக்கலையா, வேலைக்கு போலையா, இங்க வீட்டு வேலையை செய்யறது தவிர உனக்கு எல்லாம் என்ன வேலை இருக்குது, நீ என்ன சம்பாத்தியமா பண்ற அப்படின்னு உங்களை யாராவது சொல்லிட்டே இருக்காங்கன்னா அதெல்லாம் காதலே வாங்காதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உங்களுக்கான நேரம்னு ஒண்ணு வரும், அப்ப நீங்க வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்க, பிசினஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை அப்பா அம்மா உதவி செய்வாங்க, குழந்தைகளை பாத்துக்குவாங்க, மாமனார் மாமியார் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க மற்ற காரியங்கள்ல நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைகள் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பாதுகாத்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே நீங்க தான் வந்து செஞ்சு தரணும், வேற யாருமே கொடுக்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களுடைய பிசினஸ் அப்படின்னு நீங்க கவனம் செலுத்துறீங்க, வேலைக்கு போகணும்னு கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்குதான்னு முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மற்ற காரியங்களை நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. எக்ஸ்போ அப்படின்ட்டு நீங்க போனோம் அப்படின்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, கையில பணம் இருக்குது, நான் இந்த பிசினஸ் செய்வேன், இதுல வந்துட்டு எந்த நஷ்டமும் வராது, இதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, இதனால என்னுடைய ஃபேமிலி வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க இந்த காரியத்துக்குள்ள இறங்குங்க. மற்றவங்க கேட்கறாங்க, அவங்க கேட்டாங்க, சொந்தக்காரங்க கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வந்து பிசினஸ் அப்படின்ற காரியத்துக்குள்ள நீங்க இறங்காதீங்க. வீட்டுல ஒரு 5 வருஷம் நான் சும்மா தான் இருக்கிறேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால வேலைக்கு போக முடியலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 இயர்ஸ்க்குள்ள எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும், அந்த அமௌண்ட்டை வச்சு நான் பிசினஸ் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து அட்வைஸா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது அட்வைஸ் கிடையாது, இது வந்து அனுபவம் மட்டும்தான்.